ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க சிக்கன் கருவேப்பிலை சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சோம்பு, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், தனியா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். இதில் 2 பொடி கருவேப்பிலை, அதே வானலியில் 2 பொடி கருவேப்பிலை போட்டு அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் கருவேப்பிலையை. ஆக்சுவலி நான் என்ன செஞ்சேன்னா, மிளகாய் போட மறந்துட்டேன் அந்த மசாலா கூட வறுக்க. ஸோ கருவேப்பிலை கூடயே சேர்த்துட்டேன். ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிட்டு வந்துட்டேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டுக்கலாம் தாளிக்க. நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 ஸோ சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள், இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரே ஒரு பெரிய தக்காளி நைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். எனக்கு வந்து பச்சை மிளகா போடாத சாப்பாடு இறங்காது. ஸோ கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் ஒரு ஸ்பூன். மஞ்சள்தூள் மட்டும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அவ்வளோதான் போட்டு நல்லா ஒரு பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து சிக்கனை போடலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்தேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு, சிக்கன் வேண்டாம், அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து மசாலாலாம், அதை வந்து தண்ணியாக அரைச்சி வச்சுருக்கேன். குறைனே கொஞ்சம், ரொம்ப குறைன்னு வேண்டாம், நைஸாக அரைச்சிக்கலாம். அதை இதில் ஊற்றலாம். இதில் ஊற்றி நல்லா ஒரு அந்த பச்சை வாசனை போய் மேலே போடு அப்படி ஆனால் தெரிக்கும் நிறைய வீட்டில், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். அதில் 1/4 கிலோ கிட்டத்தட்ட வந்துட்டு கிரேவி செய்யலான்னு எடுத்து வச்சுட்டேன். பாக்கி 3/4 கிலோ சிக்கனை இதிலையே போட்டு பெரட்டி விடலாம் நல்லா. அது நான் சிக்கன் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அந்த 1/4 கிலோன்னா, நாளைக்கு மார்னிங் இட்லி டிஃபனுக்கு வந்துட்டு குழம்பு வச்சுருவேன். அது குழம்பு மாதிரி வைப்போம் இல்லையா, எப்படி நம்ம நார்மலாக ரைஸ்க்கு ஊற்றுற மாதிரி இல்லை, இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அதை செய்கிறது எப்படின்னு நான் போடுறேன். அதுவும் அடுத்த விலாக்ஸில் பாருங்கள். இப்போ இதை நல்லா பெரட்டி மூடி போட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மேக்னெட் ஆகி உள்ள அந்த கருவேப்பிலையோட ஜூஸ் எல்லாம் இறங்கும். நம்ம கருவேப்பிலை வந்து நம்ம சந்தைக்கு போவோம் இல்லையா, வீக்லி ஒன்ஸ்னாவது வாங்குவோம். எப்போவோ காய் வாங்குகிறோம் இல்லையா, அப்போ கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வாங்கிக்கோங்க. இப்போது தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 100 ml தண்ணி மட்டும் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க. நிறைய வேண்டாம். நான் இதை வந்துட்டு கிரேவியும் இல்லாமல் குழம்பாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். தொக்கு கூட இல்லை, தொக்குக்கும் கிரேவிக்கும் சென்டர் கன்சிஸ்டன்சியில் தான் பண்ண போகிறேன். பிகாஸ் அதை வந்து முட்டை சூடான ரைஸில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட வாசனை இருக்குல்ல, அந்த அரோமா செம்ம டேஸ்ட்டு. வாசமே வந்து இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது கொதிக்கும் போதே. ஸோ நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க நல்லா சுண்டி வரும் இல்லையா, அந்த மாதிரி வரட்டும். அப்போ தான் இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். நல்லா சிக்கன் வேகலைனாலும் வெந்துடும். பார்த்தீங்களா, வாவ், அமேசிங்காக இருக்குல்ல. அப்படியே இப்போவே சாப்பிடணும் போல் இருக்கா உங்களுக்கு. அப்படின்னா நீங்களும் இதை வீட்டில் செய்யுங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஒரு பெரட்டிட்டு மூடி இறக்கி வச்சிடலாம். இந்த கருவேப்பிலை வந்து வீக்லி ட்வைஸ் ஏதோ ஒரு வகையில் அட்லீஸ்ட் 30+ ஆனவங்கெல்லாம் வந்துட்டு சும்மா காலையில் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு பிடி கருவேப்பிலையை போட்டு கொதிக்க வச்சு உப்பு போட்டு குடித்தா கூட நல்லது தான். நான் அதெல்லாம் செய்கிறேன். அதை பற்றின வ்ளாக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். அதனால் என்ன பெனிஃபிட்டு, எனக்கு என்ன நடந்திருக்கு, அதெல்லாம் நான் கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து ஜஸ்ட் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறேன். டெய்லியில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று குடிக்கிறேன். அதனால் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமா. அவ்வளோதான். நான் இங்கே ரைஸ் வச்சுட்டேன், வெந்து வார்முக்கு வந்துருச்சு. குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது குழம்புல கருவேப்பிலை சிக்கனு. ஓகே, இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே இதோட ஒரு 3 முட்டையை போட்டு அவிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட்டில் கஸ்தூரி மேத்தி வேகும் போதே போட மறந்துட்டேன். ஸோ கஸ்தூரி மேத்தி இதில் போடும்போது அது போட்ட அடுத்த நிமிஷமே அந்த ஆவியில் அந்த வாசனை வரும் பாருங்கள். அந்த அரோமா வந்து அப்படி அமேசிங்காக இருக்கும். ஹோட்டலில் ஒரு கடாய் சிக்கன் தருவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி வரும் அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லு, அந்த கஸ்தூரி மேத்தி, சிக்கன் ஸ்மெல்லாம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ஒரு 3 முட்டையும் போட்டு அவிச்சிட்டேன். அது ரெடியாகி வச்சுட்டேன். ரைஸ் ரெடி, கருவேப்பிலை சிக்கன் ரெடி. ஸோ முட்டையெல்லாம் போட்டு எடுத்து ரெடி பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ ரைஸ் நல்லா வெந்து பொலன்னு உதிரியாக வெந்திருந்துச்சு. இப்போது கிரேவி ஊற்றுறேன் பாருங்கள். அப்படியே செம்மையாக இருந்துச்சு.
இந்த மாதிரி நிஜமாகவே சொல்கிறேன், இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹெல்த்தியான சிக்கனு. முட்டையை உரித்து நான் அந்த கிரேவிலே போட்டிருக்கேன். ஸோ முட்டையை எடுத்து ஃபஸ்ட்டு வைக்கலாம். அடுத்தது கிரேவி அப்படியே ஒரு பெரட்டிட்டு எடுத்து ரைஸில் சூடாக ஊற்றி சாப்பிடும்போது, இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்களேன் அப்படியே சூப்பராக இருக்குல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி. லேசாக லைட்டாக மேலே வந்து இறக்குன உடனே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பெரட்டினோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா அந்த ரைஸ் மேலேயே கூட ஊற்றிக்கலாம், சூடாக இருக்கும்போது மட்டும். ஆறின உடனே வேண்டாம், நல்லா இருக்காது, கசக்கும் நல்லெண்ணெய் ஊற்றினா. ஸோ நாங்கள் எல்லாம் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வீட்டில் ட்ரை பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என் பிள்ளை சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டு மம்மி, வாயில் வைக்கும்போதே செம்மையாக இருக்குண்ணா. தேங்க்யூ.